7/9/2024 டியர் லாட்டரியோடைய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பரவ பார்க்கலாம். நேற்று 6ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், 9/5/6ன்னு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 9/6 காலையிலே பாஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு ஃபுல் வின்னிங்கோடு பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், பாக்ஸில் 609 நம்ம கொடுத்துருக்குறோம். 609 906ன்னு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 609 கொடுத்துரும். பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 906 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா, அருமையான வின்னிங் வந்திருக்கு. 9/5/6க்குள்ள 0 பவர் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு ஃபுல் வின்னிங், ஒரு ஷோக்காவது வாங்கணும்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம எடுத்திருக்கோம். 2 நாளைக்கு இருக்கா 3 நாளைக்கு இருக்கா முடிஞ்ச அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணி ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கி தரணும். அதுதான் வீடியோ போடுறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம கொடுக்குறதுனால, அதனால் நான் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி வாங்கி தரோம். சரிங்களா, இல்லைனாலும் பிசியாவது வாங்கி தருவோம். சரிங்களா, பாருங்கள், நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. வீடியோ போட்டோன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, அதே மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, எனக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, அது போதும் எனக்கு. சரிங்களா, நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 வின்னிங்னாலும் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுவேன். சப்போஸ் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒன்று வரலனாலும் கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி தரேன். சரிங்களா, 9/5/6ங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். 9/0/6ன்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 2 இடத்துல அடிச்சிருக்காங்க. 7 நம்ம கொடுக்கல. அடுத்து 1/4 கொடுத்துருக்கோம். 2 டிஜிட்டில் நம்மளுக்கு பாஸ். 69 பாஸு, 6/0 பாஸு, 41 பாஸு. ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கோம். எப்போவுமே எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் ஆல் போர்டுக்கு வைங்க, ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். 3மே சென்டராகவே முடிச்சுட்டாங்க. அன்றைக்கி 3 செட்டு பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 செட்டு தான் நம்ம கொடுக்குறது பாஸ் ஆகணும் அதிகபட்சம். அதுக்கு மேலே வின்னிங் வர்றது கஷ்டம்தான். சரிங்களா, அது நடந்திருக்கு. அதே மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு ஒரு 2 பிசி இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வரணும். ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, 0/9ங்கிற நம்பர் வந்திருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வின்னிங் வந்திருக்கும். ஆனால் ஊடையில் ஒரு 7 வந்துச்சு. இல்லைன்னா 41ங்கிற நம்பர் இங்கே வந்துச்சுன்னா ஒரு அருமையான வின்னிங் 2 பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இல்லைன்னா சரி, நாளைக்கு உண்டான கணக்கு பார்த்துடலாம். நாளைக்கு எப்படி வருது என்னன்னு பார்ப்போம். ஒரு 6ஆம் தேதி நல்ல ஒரு வின்னிங்கை வாங்கிட்டோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வேறு. சரிங்களா, பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் அதே மாதிரி கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணணுமா 8610575149. சரிங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா, நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 402 தான் வருது. சரிங்களா, திரும்பவும் 4 இந்த மாதிரி நம்பர்கள் தான் விழுது. 0வும் விழுது, 2ம் வருது. 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9. இதை தான் நம்ம எடுக்க முடியும். இதில் இருந்தால் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, அது அப்படி தான் நான் வச்சுருக்கிறேன். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 40, 02, 42, 95, 79, 75, 70, 74, 72. சரிங்களா, ஒரு 9 செட்டு எப்போதும் போல். ஆனால் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். சரிங்களா, நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யணும். 40ன்னு வச்சிங்கன்னா 04 என்னடா இன்றைக்கி தான் 0/9லாம் வந்திருக்குது, நாளைக்கு வருமானம், நாளைக்கு 95 வரலாம், 75 வரலாம், 97 அந்த மாதிரி கூட வரலாம். ஆனால் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 97ன்னா 79 கொடுத்துருக்கேன், 97 வைக்கலாம் நீங்கள். சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு 3 வரைக்கும் பாஸ் ஆகலாம் அதிகபட்சம். இல்லைன்னா 1, 2 பாஸ் ஆகலாம். சரிங்களா, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு எடுத்துருக்க மெத்தேடு தான் நல்ல ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 402, 957, 704, 725, 472, 907 எல்லாத்துலேயுமே 2, 7 கலந்து கொடுத்துருக்குறேன். நாளைக்கு அந்த மாதிரி தான் ஆட்டோ இருக்கும். அது 0ல் இருக்கா, 5ல் இருக்கா, 9 இருக்கா, 4ல் இருக்கான்னு தெரில. பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு மாதிரி இருந்தால் கூட வேறு ஒரு நம்பர்னு சொன்னால் தனியாக ஒரு நம்பர்னு இப்போ சொல்லி கொடுக்கணும்னா 8ஆம் நம்பருங்கிறது நாளைக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 8 அல்லது அதுக்கு பவர் 3. ஏன் சொல்கிறேன்னா துணை நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், 3 ஷோக்கும் சேர்த்து. சரிங்களா, இது எப்பவும் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தர்றேன். 8 பவர் அதுக்கு பவர் 3. சரிங்களா, இதே ஜாஸ்தி நம்பர் தான். இது வேறு கொடுக்கணுமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம 3 டிஜிட்டல் எடுக்கும்போது அதில் மிஸ் ஆகி போகிறது இல்லை, அதனால் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெய்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர்.
அதனால் கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு இது யூஸ் ஆச்சுன்னா மட்டும் நாளைக்கு அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பேன். இல்லைன்னா அதை விட்டுடலாம். எப்போதும் போல் நம்ம இதே கொடுத்துடலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வாங்குங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.